சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய் வணக்கம். என் அன்பு குழந்தைகளே, இன்று நீ தனிமையில் அமர்ந்து உன் தோல்வியை பற்றி அழுது கொண்டே இருக்கின்றாய். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது? நான் செய்த பாவம்தான் என்ன என்று உன் மனம் கதறுகிறது. உன் அழுகுரல் சாவடி வரை கேட்கின்றது. நீ எதை பார்த்து பயப்படுகின்றாய்? தோல்வி என்பதா? இல்லை, இந்த உலகம் உன்னை பார்த்து சிரிக்கும் என்பதா? இந்த உலகம் இன்று உன்னை ஏளனம் செய்யலாம், ஆனால் நாளை அதே உலகம் உன் வெற்றியை பார்த்து வியக்கும்படி செய்வது என் பொறுப்பு தங்கமே. குழந்தையே, அதற்கு நீ முதலில் உன்னை நம்ப வேண்டும். ஒரு சமயம் ஒரு பக்தர் பாபாவிடம் வந்தார். அவர் செய்த வியாபாரம் நஷ்டமடைந்து கையில் இருந்த அனைத்தையும் இழந்துவிட்டார். பாபா, நான் அழிந்து விட்டேன் என்று பாபா காலடியில் விழுந்தான். பாபா அவனிடம் ஒரு மாம்பழக் கொட்டையை கொடுத்து இதை புதைத்து வை என்றார். அவன் புதைத்தான். அடுத்த நாளே வந்து, பாபா, இன்னும் மரம் வளரவில்லையே என்றான். அவனிடம் பாபா சொன்னார், மண்ணுக்கு அடியில் அந்த விதை இப்போது போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றது. அதன் மேல் ஓடு உடைய வேண்டும். வேர் பிடித்து மண்ணை இறுக பற்ற வேண்டும். அது இருட்டில் போராடும் அந்த நேரம்தான் அதன் வலிமை. அப்போதுதான் அது பலமான மரமாக வளர முடியும். நீயும் இப்போது அந்த இருட்டில்தான் இருக்கின்றாய். இது அழிவு அல்ல, உனது வேர்கள் பலமடையும் காலம். கடலில் அலைகள் ஓய்ந்த பிறகுதான் முத்து எடுக்க முடியும். உன் மனம் அமைதியாக இருந்தால்தான் நான் காட்டும் வழியை உன்னால் உணர முடியும். வெற்றி வரும்போது நான் செய்தேன் என்கிறோம், தோல்வி வரும்போது கடவுள் கைவிட்டார் என்கிறோம். இரண்டையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. வெற்றி உன்னை தலைக்கணம் கொள்ளச் செய்யாது. மாற்றம் ஒன்றே நிலையானது. இன்று நீ அனுபவிக்கும் இந்த வலி நாளை ஒரு கதையாக மாறும். இந்த நொடியும் கடந்து போகும். மீண்டும் முயற்சி செய். விழுவது அவமானம் அல்ல, விழுந்த இடத்திலேயே கிடப்பதுதான் அவமானம். ஒரு முறை தோற்றால் உனக்கு அனுபவம் கிடைக்கும். 10வது முறை வெல்லும்போது அந்த அனுபவம் உன்னை நிச்சயம் காக்கும். நம்பிக்கைதான் மருந்து. டாக்டரின் மருந்தை விட நான் குணமாகி விடுவேன் என்ற நோயாளிக்கு இருக்கும் நம்பிக்கையே சீக்கிரம் குணப்படுத்தும். அதுபோல பாபா என்னை கைவிட மாட்டார் என்ற உன் நம்பிக்கை உன் விதியை நிச்சயம் மாற்றும். உனக்கு தெரியுமா, நீ தோற்று போகும்போது நீ மட்டும் அழுவதில்லை. உன் வேதனையில் ஒரு பங்காக நானும் உன்னோடு அழுது கொண்டுதான் இருக்கின்றேன். உன் வலியை நான் சுமக்கின்றேன். யாரும் உன்னை மதிக்கவில்லை என்று வருந்தாதே. இந்த அகிலாண்டத்தையே ஆளும் நான் உன்னை மதிக்கின்றேன். உன்னை மிகவும் நேசிக்கின்றேன். உன் கையை பிடித்து, வா குழந்தையே, அடுத்த அடியை எடுத்து வை என்று நான் சொல்ல காத்திருக்கின்றேன். இப்போது எழுந்து முகத்தை கழுவு. உன் கண்களில் கண்ணீர் வேண்டாம், உறுதி இருக்கட்டும். உன் செயலில் சோர்வு வேண்டாம், வேகம் இருக்கட்டும். வெற்றி உன்னை நிச்சயம் தேடி வரும். வெற்றி உன்னை தேடும் வரும் வரை அல்ல, நீ வெற்றியை அடையாளம் காணும் வரை நான் உன்னுடன் நிழலாக நிற்பேன். ஓம் சாய்ராம் என்று ஒரு முறை சொல். உன் பாரங்கள் அனைத்தும் லேசாகும். இன்று முதல் உன் தோல்விகள் எல்லாம் உன் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாறும். நான் உன்னோடு இருக்கின்றேன். ஓம் சாய்ராம்.